அனைவருக்கும் வணக்கம். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற விவரங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் வேகன்சி மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறுபடும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பின்னு போட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டிங்கனாலே கூகுளில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் 38 மாவட்டத்துக்கான அந்த டிஆர்பிக்கான வெப்சைட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேகன்சி எவ்வளோ அப்படின்றதும் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனாலும் நான் மேபி இன்றைக்கி நைட் அல்லது நாளைக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்ற விவரங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி 6/8/2025 ஸோ இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சென்னை மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் வந்து இது மாதிரி தான் இருக்கும். டிஆர்பின்னு வரும். சென்னைக்கு வந்து சிஹெச்என் அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு 3 லெட்டர் வந்து போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க 29/8/2025 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னது 29/8/2025 ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளர் காலிப்பணிகள் எண்ணிக்கை விவரம்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு 157 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பள விகிதமும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 23,640 வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உத்தேசமான 157 காலிப்பணிகளுக்கான அது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ, இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படின்றதும் கீழே வந்து டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்டோன்றது கீழேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு வங்கி சங்கங்களில் உள்ள உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம் ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சென்னைக்கு வந்து இந்த 157 ப்ளஸ் இந்த வேகன்சி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது இந்த 37 வேகன்சியுமே ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ ரெண்டுத்துக்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே உதவியாளர் போஸ்ட்டு சம்பளம் விகிதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து 11,000 சம்திங் அந்த மாதிரி கம்மியாக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேலரி விகிதம் மட்டும் இதில் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. சம்பளம் ரூபாயில் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸை எவ்வளோ வேகன்சின்றதும் டேபிள் போட்டிருக்காங்க. பொதுப்பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் இது மாதிரி சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதும் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டிக்கான வேகன்சி இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி. வேகன்சி வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அது எப்பவுமே வந்து சொல்கிறது தான். மற்ற விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி பிற்பகல், அதாவது மாலை 29ஆம் தேதி 5:45 வரைக்கும் டைம். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டி அப்ளை பண்ணிக்குவாங்க. எக்ஸாம் டேட் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா? லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது சொல்லியிருப்போம் 12/10 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 11/10/2025 நமக்கு வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து 12/10 சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு முன்பாக பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக 11/10/2025 எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இருந்தாலும் வந்து புதுசாக வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்காக நம்ம சொல்கிறோம். 1/7/2025 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுபடும். நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரி ஓசிக்கு அப்ளை பண்ணுவீங்களா, 32 வயசு இருக்கணும். ஸோ நீங்கள் அனைத்து இனத்தவரை சேர்ந்த ஆதரவற்ற விதிகளாக இருந்தால் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. வயது வரம்பு இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீம், டிஎன்சி இந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தில் ஸோ இவங்களுக்குலாம் வந்து வயது வரம்பு கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரைட்டா? ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கேட்டகரியில் முன்னாள் ராணுவத்தில் இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கேட்டகரியில் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால 32 + 10 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேட்சாக பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீம் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுக்கான கல்வி தகுதி இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா சார்னா அதான் கிடையாது. அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்னொரு டைம் வந்து இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால மேபி நிறைய பேருக்கு புதுசாக வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் டிகிரி மட்டுமே முடிச்சிருந்தா எலிஜிபிளான கிடையாது. அது கூட வந்து
கூட்டுறவு பயிற்சி டிகோப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிகோப் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஒரு சில பேருக்கு வந்து டிகோப் இல்லைனாலும் டிகிரி மட்டும் எலிஜிபிளாக இருக்கும். அது என்ன டிகிரின்றதும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கல்வி தகுதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கல்வி தகுதி இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகம் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தில் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் வந்து மிலிட்ரி கிராஜுவேஷன் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும். எதெல்லாம் டிகோப்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலைகள் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் சரி, சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை கொடுத்தோம் சரி, இதெல்லாம் வந்து நாங்கள் டிகோப்பை வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ டிகிரி கூட இது ரெண்டும் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் டிகோப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரைட்டா பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பிரிவு வந்து விலக்களிக்கப்படுகிறார். நீங்கள் டிகோப்பை டிப்ளமோ பண்ண தேவையில்லை அப்படின்னா எதை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிகோப் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு அது மாதிரி முடிச்சிருந்தாலுமே பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு அதாவது கூட்டுறவு ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே டிப்ளமோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிகிரியில் நீங்கள் அதாவது அந்த கோஆபரேட்டிவ் சம்மந்தமாக படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஸோ இவங்களுக்கு மட்டும் விலக்க கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த கூட்டுறவில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து பேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேஷன், ஆடிட்டிங்கு, இந்த மாதிரி புக் கீப்பிங், ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விண்ணப்ப கட்டணம் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சேர்ந்த ஆதரவற்ற விதைகள் வந்து 250 ரூபாயும், மற்றவர்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ? 500 ரூபா. ஸோ இவர்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் மாதிரி கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 250 ரூபா வந்து அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? லாஸ்ட் டேட் என்ன, வெப்சைட் என்ன, இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் வேணும், அதுக்கூட சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரின் புகைப்படம் 50 KB ஜேபிஜே ஃபார்மேட்டு, விண்ணப்பதாரின் கையெழுத்து 50 KB ஜேபிஜே ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன நமக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படுமோ அது வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணுமா, ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நமக்கு தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரிஞ்சு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு. வேணால் அடுத்தடுத்த வீடியோக்கள் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு வந்து 200 கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? பாருங்கள், எழுத்து தேர்வு இதில் வந்து 170க்கு தான் வந்து மதிப்பெண் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? 180 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும்ன்றாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் ரெண்டுத்துலேயுமே வந்து கொஸ்டின் வந்து நாங்கள் செட் பண்ணுவோம் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சிலபஸ் வந்து வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்கத சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 170ன்றது ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டும் வச்சு நம்ம செலக்ஷன் பண்ண போதில் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இதை மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 85க்கு கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. 85 ப்ளஸ் இன்டர்வியூவில் ஒரு 15 போட்டு அதுக்கப்புறம் 100 கன்வெர்ட் பண்ணி தான் ஃபைனல் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எழுத்து தேர்வு இருக்குது, எழுத்து தேர்வுக்கு அப்புறம் நேர்முக தேர்வு இருக்குது. ஸோ நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை விட 2 மடங்கு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணிகள் எண்ணிக்கை போல் 2 மடங்கு விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவார்கள். ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிளிக் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்வியூக்கு போகிறவங்க வந்து 1:2 எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை விட 2 மடங்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிறவங்க கூப்பிட்டு அதில் ஃபைனல் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வரும் அப்படின்றதும் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டில் வரும் அப்படின்றது வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தெரிவு செய்யப்படும் முறை அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு நம்ம தமிழகத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் சரியாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, முன்னுரிமை அதாவது மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஎஸ்டிஎம், முதல் பட்டதாரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸோ முன்னுரிமை வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை இருக்கு இல்லையா, அதையுமே வந்து தமிழக அரசுப்படி வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து ஒரு டைம் படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது டிகோப் பண்ணியிருக்காங்க அல்லது வந்து பிகாம் பிஏல வந்து இந்த கோஆபரேட்டிவ் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் சென்னைக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே இன்றைக்கி காலையில் வந்து
நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே கடைசி தேதி தான். எக்ஸாமும் கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே நாளில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். ரைட்டா? ஸோ அப்ளிகேஷனோட அப்ளை பண்ணுறது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. மற்றபட்டுக்கு மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் அதில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்குள்ளே நடக்கும். ரைட்டா? ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு நியர்லி ஒரு 2000 வேகன்சியாவது வந்திருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அப்படி தான் வந்து அந்த முன்னாடி வந்து செய்திகளில் வந்தது. ரைட்டா? எக்ஸாக்டாக எவ்வளோன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து அறிவிப்பு வந்து சொன்ன தேதியில் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டும் 11/10 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஸோ நீங்கள் என்ன தான் டிஎன்பிசி மற்ற தேர்வுகள் நீங்கள் படிச்சிருந்தாலுமே வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற நீங்கள் டிகோப் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த கூட்டுறவு பேங்க்கில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.